Hi friends, welcome back to Mama with Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு இருந்தாரு புது வீட்ல இருந்து. அவங்களுக்கு மொத்தம் 4 டாய்லெட் இருக்குது இல்ல, 4 டாய்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்க என்னென்ன போட போறீங்க எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி எனக்கு வாங்கி வைங்க அப்படின்ட்டாரு. செகண்ட் ஃப்ளோர்ல நாங்க ஒரு விதமான ரிசர்ச் பண்றோம். யாருமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. அதே முதல்ல எங்க கிடைக்குதான் பாக்கணும். கிடைச்சிடும். அது வேற லெவல்ல இருக்கும். பட் அதெல்லாம் அப்புறம் நம்ம வீடு முடிச்சோம்னா தான் நாங்க ரிவீல் பண்ணுவோம். சோ இப்போ வந்து பர்ச்சேஸ் தான் போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி போயிட்டு அங்க என்னென்னலாம் பாக்குறோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆக்சுவலா டாய்லெட்டரி ஐட்டம்ஸா எல்லாமே அந்த வால் மிக்சர் இது அது டாய்லெட் லொட்டு லொஸ்க்கு என்னென்னலாம் ஒரு பாத்ரூமுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கணும். அது 4 பாத்ரூமுக்கு நம்ம தேவையான பொருட்களை வாங்கணும். அது வாங்கி எங்க வைக்கிறதுன்னு தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் பூச்சி வேலையே முடிஞ்சிருக்குது. சோ அது ஏதாவது ஒரு இடத்துல வைப்போம். சரி, அதுக்கு முன்னாடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அங்க போயிட்டு நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்றோம், என்னென்னலாம் பாக்குறோம்ன்றத பாருங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் நாங்க கட் பண்றோம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க பாத்ரூமோட ஐட்டம்ஸ் எல்லாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இது காம்பாக்டா இருக்குது, அது பெருசா இருக்குன்றியா? இது இந்த அகலம் கம்மி, இந்த ஜாகுவார் இது சொல்றேன். இந்த அகலம் கம்மியா இருக்குது, இந்த லென்த் கம்மியா இருக்கு. அது என்னன்னா இப்படி லென்த்தா இருக்கு. அது என்னன்னா பால் இருக்குது. அது பாரு, நல்லா ஹிந்தி ஆக்டர்ஸ்லாம் ஜாலியா உட்காந்துன்னு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. அது பாக்குறதுக்கு அழகா இருக்குது. புரியுதா? ஜாலியா அது மேல உட்காந்து ஜூஸ்லாம் குடிக்கலாம். அது அழகா இருக்குது. அதுலயே கொஞ்சம் மெலிசா கேட்போம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து கேட்டா ஒன்னொன்னு பெட்டர். ஒரு பாத்ரூமுக்கும் 1,00,000 ஆகும் போகுது. நம்ம ஃபிட்டிங்ஸ் மட்டும் அவ்வளவு வருது. இது வந்து ஜாகுவார்ல வந்து 34,000. இது ஷவர் பேனல் வைக்கிறது. ஷவர் பேனல் வந்து 30,000 மேல போனாதான் ஷவர் பேனலே கிடைக்குது. 3 பாத்ரூம் ஷவர் பேனல். நம்ம பாத்ரூமுக்கு ஷவர் பேனல் வைக்கணும். இதுலயே வருதான்னு தெரியல. ஷவர் பேனல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையில்லைப்பா, நம்மளுக்கு பாத்ரூம் மட்டும் போதும். மேல வேணா ஹெட் ஷவர் வேணா கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொடுப்பியா? ட்ரெயிலர் இருக்கணும், அவ்வளவுதான். நான் ரெகுலர் யூசேஜ் யார் யாரை பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவோம். அவன் ரூமுக்கு அவன் ஆசைப்பட்டதை அவன் நம்ம கேட்டு போட்டுரு. இல்ல அந்த பேனல்ல 2 பேனல் வேணும் எப்படியா இருந்தாலும். பேனல்லாம் தேவையில்ல, ஒரு பேனல் தான் நமக்கு தேவை. இதுக்கு பேனல் தேவையில்லை. இதுல எல்லாமே இதுலயே வருது. உனக்கு எல்லாமே இதுலயே வருது. அப்ப இப்ப நீ இந்த பேனல் தேவையில்லை, இதுலயே வருது பாரு. அந்த இதெல்லாம் ஷவர், ஹேண்ட் ஷவர் எல்லாமே வந்துருது. பைப் கனெக்ஷனும் உனக்கு தனியா இங்க வந்துரும். இல்லப்பா, இப்ப நம்ம அர்ஜென்ட்டா கிளம்புறோம். அர்ஜென்ட்டா கிளம்பும்போது டப்ல போய் உட்காந்து முடியாது இல்ல. உட்கார்லாம் சொல்ல, அதுலயே நின்னு குளிக்கிறதுக்கு உனக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டிங் பாத் டப் மாதிரியா? அப்ப இது ஒண்ணு வாங்கி போட்டாலே நம்ம ரூமுக்கு ஃபுல் ஆயிடும்ன்ற. போதும், நமக்கு இது தேவை கிடையாது இது. சரி, ஓகே. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு फ्रेंड्स. அவங்க நாளைக்கு வராங்கல்ல, ஜகுசியோட இதுக்கு வராங்க. அவங்க வந்து சைட் விசிட் பார்த்துட்டு என்னென்ன வேணும் எப்படி போடணும். ஆமா, அட்லீஸ்ட் அவங்க வந்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும் வச்சிட்டு. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஃப்ளஷ் இதுதான் போடணும்னு சொல்லிட்டு அது பிரஷர் மோட்டர் போடணுமாமா இவனும் சொன்னான். இல்ல அது பிரஷர் மோட்டர் போட்டுக்கலாம். சாஃப்ட் கார்னர் எல்லாமே நீங்க போடணும், அப்பதான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். நான் எதுவுமே போடல, ஆனா பட் நீங்க அதெல்லாம் போட்டுக்கறனா அது மாதிரி போடணும். ஏன்னா நம்மளது ஹைட் வர ஜாஸ்தி இல்ல, அதனால அது போட்டு தான் ஆகணும். பிரஷர் மோட்டர் போட்டாதான் அந்த பேனல் எல்லாம் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும், தண்ணி ஃபாஸ்டா வரும். இந்த ஃப்ளஷ் வைக்கிறதுக்கு வரும். ஓகே, கடைசியா என்ன டிசைட் பண்ண? அந்த ஃப்ளஷ் காட்டு. இல்ல இத காட்டு முதல்ல. இந்த மாதிரி அழகா போடலாம் அப்படின்னா இது வேணவே வேணாமா? இது இடம் அடைச்சுமா? ஓல்டு மாடல்ஸ் இதெல்லாம். ஓல்டு மாடல்ஸ், நியூ மாடல்ஸ், வால் மவுண்ட் வால். ஆனா எனக்கு ஒண்ணு புரியலப்பா. இத போட்டனா ஒரு இடம் அடைக்காதா? அப்ப இது என்னது? இது கூட இல்ல, அது வேணும்னா நீ வெச்சுக்கோ, வேணானா விட்டுறலாம். இது வெளியில வைக்கிறது. இது வெளியில வைக்கிறது. இது இதோடது கிடையாது. இது இதோட தான் வெளியில வைக்கிறது. இது எதுக்குப்பா இங்க வைக்கணும்? இங்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது இல்லாம இது அது தெரியுது. இது எதுக்கு? இது தேவையில்லையேன்ற வேற. இது வேற ஏதோப்பா. இதோட தான் பாது சிலோமா. ஓகே, பட் ஆனா இது வால் மவுண்ட் ஏர்ல இருக்கிற மாதிரி தான் உட்காரணுமா? ஏர்ல உட்காரணுமா? ஓ, வால் மவுண்ட்ன்றதுனால ஏர்ல உட்காரணும். கால் எட்டாது, என்ன பண்ண போறீங்க? ஸ்டூல் இல்ல திண்டு கட்ட சொல்லிட்டா ஒரு 4 செங்கல் வச்சு தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். கட்டி விட சொல்லிடுறேன். டோன்ட் வரி. எல்லாம் பாத்ரூம் அது மாதிரி திண்டு. நீ அந்த திண்டுல ஏறி உட்காந்துக்கலாம். நீங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டியா வாங்கி மாட்டிட்டோம்னா ஏர்ல இருக்குது, அவ்வளவுதான். இடமே அடைக்காது. கிளீனிங்க்கு ஈஸியா இருக்கும்.
என்னப்பா இதை ஒரு விஷயத்துக்கு நான் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூமில் இப்படி வைப்போம்ல, வச்சா குளிச்சா தண்ணி போகும்ல, அது இது கிடைக்காது இந்த கலரு. அதனால இந்த கலரில் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம மெயின் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஷவர் பேனல் எல்லாம் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு இது பண்ணிவிடுங்க, புக் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ வேண்டாம், இப்போ தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் காட்டுறோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் அவர் வாங்கி எடுத்து போய் கொடுத்துட்டிங்கன்னா அவர் வச்சுடுவாருன்னு இருக்காரு. இதெல்லாம் பிராண்டடா இருக்கும். ஏதாவது என்ன கம்பெனின்னு தெரியல. இங்க பாட்டு போட்டுருக்காங்க பாரு. ஃபிஷர்மேனு, இது ஜெர்மன். இது கேட்டியா என்ன காஸ்ட்ன்ட்டு? அன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு கேட்கல. இது அங்க போட்டிருக்காங்க பாரு 9000 சாதா. இல்ல இது இதோ இங்க பாரு இருக்கு பாரு 38000 போட்டிருக்காங்க பாரு. தெரியுதா? ஆக்சுவலி இது வந்து நீலாகலம் வந்து வேணும் அப்படின்றான். நீலாகலாம் அவங்க கிட்ட கீழே அவங்க கொடுப்பாங்க. ஆமா ரைட்டு. இப்போ தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் என்னென்னமோ சொல்கிறாங்க, நம்ம ஷவர் பேனல்லாம் வைக்கணும்னா மேலே மோட்டர் வைக்கணுமாம்மா. என்ன மோட்டருப்பா? பவர் மோட்டர். என்ன ஒன்றுன்னா அந்த ஒரு பேனல் மட்டுமே 40,000 அந்த ரேஞ்சில் தான் வந்துது. இது நம்ம தனித்தனியாக வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று வச்சு தனித்தனியாக நம்மளே அப்படியே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. கீச்சை அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாம் வாங்கி போய் பண்ணியிருப்பாங்களே. ஏன்ப்பா அவன் புத்தி போகுது பார்த்தியா? சரி இந்த சரி மோனா, சரி இது இந்த கலர் பாரு. இந்த கலர் வைக்கணும்னா எப்படின்னு பாரு. இது எவ்வளோன்னு கேளு. இந்த கலர் கேளு, இந்த கலரே கேளு. அந்த பாத்ரூமுக்கு இந்த மாதிரி இந்த கலர் கொடுக்கலாம் கேளு. இது தனித்தனியா அவனே இதுவே எல்லாம் சொன்னாரு. அது கிடையாது, இங்க இருக்கிறது தான், இந்த செட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து கலர் தீம்ல போறோம். ஒவ்வொரு பாத்ரூம் ஒவ்வொரு தீம்ல இருக்கிற மாதிரி கொண்டு போறோம். எனக்கு வேணாம்னு தோணுது. என் பாத்ரூம் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர்த்து மத்தவங்க பாத்ரூம்லாம் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எதுக்கு எல்லாத்துக்கும் பாரபட்சம் பாக்குற? நீ தான் ஹையஸ்ட் லெவல், அதுக்கு கீழே அவங்க எல்லாம் வருவாங்க. பாராபட்சம் பாக்கலப்பா, காசு பாக்குறேன். அது பந்தாவா நம்ம அப்படி சொல்லிக்கணும், என் பாத்ரூம் தான் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் வேற லெவலில் செலவாகுது. மொத்தமாகவே என்ன சொல்றது, 2 லட்ச ரூபாய் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கேட்டா ஒன்னும் தனித்தனி ரேட்டா இருக்கு. பட் ஆனா இன்னும் வீடே கட்டி முடிக்கல, ஃபிட்டிங்ஸ்க்கு இவ்வளோ ரேட்டு கொடுத்து என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல. இல்லை இப்போ தேவையானதெல்லாம் வாங்கிடுறோம். வாங்கினாலும் எனக்கு மெயினானது போயிட்டு, ஆனால் நம்ம இப்போ அது என்ன சொல்றது, இப்போ புக் பண்ணாதான் ஒரு வாரத்தில் வரும். அது நம்ம எல்லாமே நாங்கள் கேட்கறதெல்லாம் ப்ரீமியம் ஐட்டம். ஆமா ப்ரீமியம் ஐட்டம் எல்லாமே புக்கிங் தானாமா. புக் பண்ணா ஆர்டர் பண்ணா மட்டும்தான் ஆர்டர்ல வரும் அப்படின்றாங்க. அதனால இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற களஞ்சியம் வந்திருந்தோம். இது இல்லாம வேற எங்கேயாவது கிடைக்குதா? கோல்டன் போய் பார்க்கணும். நம்ம போய் பார்த்தா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னப்பா பாத்ரூம் வீடை விட பாத்ரூம் தான் காஸ்ட்லியா இருக்கும் மொழியே. ஸ்பவுட் வந்து நீங்க ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ற மாதிரி வேணுமா, ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணாம வேணுமா? ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ற மாதிரினா என்ன காஸ்ட், ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணாமனா என்ன காஸ்ட்? விஷயம் தான். யூஸ் பண்ணாமனா 4750 ரூபாய். யூஸ் பண்ற மாதிரினா 5950 ரூபாய். அப்ப அதே வாங்கிக்கலாம். ஹேண்ட் ஷவர் தனியா வாங்கணும்ல. ஹேண்ட் ஷவர் தனியா வாங்கணும். அது எவ்வளவு? பா கம்முன்னு எல்லாம் சாதாவா போட்டு விட்டு போறது விட்டு எதுக்கு எனக்கு இந்த வேண்டாத வேலை. நான் ஆக்சுவலி நம்ம ரூமுக்கு நம்ம இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிளான் பண்ணேன். நீ தான் இப்போ வந்து இன்னும் செலவு ஏத்துற, என்னத்த சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அழகா நம்மளது அப்புறம் மோனா கிட்ட நான் இன்னும் போட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எதுக்கு பாப்பா கிட்ட போட்டு கொடுக்கணும்? பாப்பாக்கே தெரியும் நான் அப்படிதான் பண்ணுவேன்ட்டு. என் ரூமுக்கு மட்டும் பக்காவை பண்ணிட்டு அவங்களுக்குலாம் சாதாரணமா தான் பண்ணுவேன்னு தெரியும். அதுக்கே இது ஒண்ணுதான் கர்மம். இது வேணும் அது வேணும்னுட்டு இருக்குது. எனக்கு இது ஓகே தான். இது இதுவே இது இன்வெர்டர் மாடல் இல்ல, என்ன மாடல்? டைவர்டர் மாடல். இதுதான் அவன் என்னமோ டைவர்டர் மாடல் போட போறீங்களா, டைவர்டர் மாடல் போட போறீங்களான்னு கேட்டான். பாப்பா கிட்ட போன் பேசினே சுத்தி நிக்கிறேன். என்ன சாக்லேட் பிரவுன்ல போட்டா இது 40,000 ரூபாய் வருது. இல்லப்பா உனக்காக தான்ப்பா நான் வாங்குறேன். இல்ல உனக்காக தான் நான் வாங்குறேன். ஏன்னு சொல்லு, உன் மேல இருக்கிற லவ்ல. பாப்பா பாப்பா ஏர்ல ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் 2 லட்சம் ரூபா ஆகுது பாப்பா. மௌலி ஏர்ல உட்கார மாதிரி பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து மதுரவாயல் பைபாஸா. மதுரவாயல் பைபாஸ்ல நிறைய கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க வந்து பார்த்தா நிறைய வந்து இருந்தது. பட் ஆனா என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. நீ பார்த்தது ஃபுல்லா பிராண்டட் எல்லாமே அந்த காஸ்ட் தான். நானும் ஆன்லைன்ல செக் பண்ணேன், மாத்தி செக் பண்ணேன். 2-3 கடையில விசாரிச்சேன். எல்லாருமே அந்த ரேட் தான் சொல்றாங்க. பட்
என்ன சொல்றது, நான் பிராண்டட்னா கம்மியா வருது. இப்ப நம்ம டைல்ஸும் சேர்ந்து பாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லன்னா நம்மள இன்னைக்கே வந்து டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம கடைசி நேரத்துல அப்புறம் போய் பாத்துக்கலாம் நம்ம நின்னோம்னா, இப்ப வந்து நம்ம ஒன்னு சொல்றோம், அங்க ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் நிறைய இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 4 பாத்ரூம். ஸோ எங்க பாத்ரூம்ல மட்டும் நாங்க வேற மாதிரி ரெடி பண்ணிடலாம், வால் மவுண்ட் போட்டு. மற்றதெல்லாம் வந்து ஃப்ளோர் மவுண்ட் போட்டுடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி 2 பேரும் டிசைட் பண்ணி தான் அன்னைக்கு ராத்திரி நான் கூப்பிட்டேன். ஒரு 9 மணி போல கூப்பிட்டு, மற்றதுக்கெல்லாம் ஃப்ளோர் மவுண்ட் தான், செகண்ட் ஃப்ளோரை மட்டும் இப்போதைக்கு நீ எந்த வேலையும் பார்க்காத, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோன்னா பாரு அப்படின்ட்டோம். ஏன்னா செகண்ட் ஃப்ளோர்ல நாங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். இது இப்ப அவங்க தப்பு இல்ல, நம்ம தப்பு இல்ல. அங்க போய் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம வால் மவுண்டே மாத்திக்கலாம்னு நாங்க வால் மவுண்டே மாத்திட்டோம். இது அதுதான் என்னன்னா கொஞ்சம் உடச்சு வேலை செய்யற மாதிரி உடைச்சிட்டானுங்க. கிரவுண்ட் மட்டும் தான் உடைச்சிருக்கானுங்க, அதனால ஒன்னும் இஷ்யூ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி பேக் பண்ணிக்கலாம். சோ அதை மட்டும் உடைச்சு வச்சிருக்கான். வெளில பைப் போட்டேன்னு சொல்றான் அவன், பட் ஆனா இன்னும் பைப் போடல எனக்கு தெரிஞ்சு. இன்னொருத்தர்கிட்டயும் கேட்டேன், இவன் மேஸ்திரி கிட்ட கேட்டா இன்னும் பைப் போட்டிருக்க மாட்டான் அப்படின்றாங்க. ஆனா எலக்ட்ரீஷியன் வந்து நான் பைப் போட்டேன் வெளிலன்றான். உடைச்சிட்டுக்காருன்னு அந்த மாதிரி பைப் போறதுக்கு உடைச்சிருக்காருன்னு தான் சொன்னாங்க. என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்துல. பட் ஆனா நம்ம இங்க வந்து பாக்கும்போது அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் நம்ம சாதாவா போனா ஓகே பிரச்சனை இல்ல. பட் நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, பிராண்டட், அதுவும் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ரெஸ்ட் ரூம் கிரியேட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தேடி அலைஞ்சு சுத்தி கித்தி பார்த்து வாங்குறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி நம்ம நாங்க போன இடத்துல எங்களுக்கு தேவையான அந்த பேசிக், இப்ப இமிடியேட்டா வால் மவுண்ட் பண்றதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டோம் நாங்க. கம்ப்ளீட்டா அது மட்டும் வாங்கிட்டோம், மீதி எல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம். இப்ப நம்ம நேரா எங்க போறோம், டைல்ஸ் பார்க்க போறோமா? நோ, இதுதான் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தானா? பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான். டைல்ஸ் அப்ப பார்க்க போக அங்கேயே டைல்ஸ் இருக்குது. டைல்ஸ் வந்து நம்ம வேற ஷோரூம் போகணும். அது அவன் சொல்ற ஷோரூமுக்கு தான் போகணும். அது 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஷோரூம்னா, சோ அது ஒரு நாள் போய்க்கலாம். பட் இப்போ வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம ஜக்கூசிக்கு இதெல்லாம் பார்க்கணும் நான். சோ அதனால இன்னொரு கடைக்கு நாங்க பாத் டப் போல ஜக்கூசி போடுறோம். ஆமா ஜக்கூசி தான், நோ பாத் டப். பாத் டப்ன்றது ஒன்றும் பெரிய யூஸ் இருக்கா மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் ஜக்கூசின்னா கூட நம்ம வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ ஓடி போய் மசாஜ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி பாடி பிரஷர் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அது நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. மசாஜ், ஸ்பா அந்த மாதிரி இருக்கு ஜக்கூசில. அந்த மாதிரி எடுத்துப்போம் அப்படின்ட்டு தான். ஓகே फ्रेंड्स, நம்ம நேரா ஷோரூம்ல போய் நம்ம மீட் பண்ணுவோம். 2 hours later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேரா கிளம்பி ஒரு இடத்துல போயிட்டு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு, அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பிரியா விட்டுட்டு அப்படியே பேக் சைடில் தான். அதனால ஓடி போய் 2 பேரும் கப்பல் பிடிச்சிட்டோம். அவங்களோட தெருமுக்கிலேயே இருந்தது. போய் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க வீட்டில் அமாவாசை அதுவுமா வெளில வந்தா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்களான்னு திடீர்னு கேமரா வச்சுட்டு வந்துருப்பாங்க அப்படின்னு. இவரு இல்ல இல்ல நாங்க வெளியே வந்து எட்டு பார்க்கறப்போ கேமராவோட இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு தெரியாம தான் வந்தோம். மேல ஏறின உடனே சவுண்ட் கேட்டுது. அதான் சாப்பிட்டுட்டு இப்ப ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டு நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 1 hour 10 minutes உங்களுக்கு டைம். அப்படி 1 hour 10 minutes இல்லனா என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோட வீரமுள்ளு படத்துக்கு போவோம். அவ்வளவுதான். 1 hour நம்ம கிளம்புறோம். 10 minutes முன்னாடி நம்ம கிளம்புறோம். இவரு மக்களே ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஏதோ ஒரு படம் பார்த்து வச்சிட்டாரு. தெலுங்கு படமா ஹிந்தி படமா? தெலுங்கு பவன் கல்யாண் படம். அது வந்து வாங்கன்னு எங்களை எல்லாம் கெஞ்சி பார்த்தாரு. நாங்கலாம் வரலன்னா ஒண்ணு நீங்க எல்லாம் நினைக்கலாம் அண்ணா தெலுங்கு தெரியும். அப்படிலாம் இல்ல. அது அந்த படம் தமிழ்ல வந்திருக்கு. அத பார்க்க தேவையில்ல. தமிழ்ல இல்ல தெலுங்குல தான் புக் பண்ணிருக்கேன். லாங்குவேஜ் புரியாமயே படம் பார்க்க ஏய் யார் சொன்னா? எனக்கு தெலுங்கு நல்லா புரியும். உங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியணும்னா அப்புறம் எங்க வர கூப்பிடுறீங்க? கீழ ஸ்க்ரோலிங் வருதுல இங்கிலீஷ் ஸ்க்ரோலிங், அத படிச்சுப்பேன் நானு. சப்டைட்டில் படிச்சு பாருங்க. ஆமா நீ சும்மா அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பாரு. அவள்தான் இந்த மாதிரி மக்கு பசங்க கூட என்ன சேர வச்சிட்டே முருகா.
தேராதே கேட்டியா? ஒரு பக்கம் யோசிச்சேன், சரி அண்ணன் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாரு வாங்க வாங்கன்ட்டு. ஆனா தமிழ் இல்ல தெலுங்கு தான் தெரிஞ்சா அங்கே நான் ஹார்ட் அட்டாக் வந்துருப்பேன். நான் எந்த படமா இருந்தாலும் தமிழ் தான் போவேன். என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் அது ஃபீல் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தா தான் இது சூப்பரா இருக்கும். அதனாலதான் நீங்க 10 ரூபாய் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் பாப்பாரு. வேற வழி இல்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் டைமிங், ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு காட்டி விட்டுருவோம், கவலையே படாதீங்க. ஐயோமா பாய் Bye guys. பாய் Bye. பாய் பாய். நான்ப்பா வீடு வந்து சேர்ந்துட்டியா? வீடு வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா வந்து ஜக்கூசி புக் பண்ணியாச்சு. and then பேனல் புக் பண்ணியாச்சு, ஷவர் பேனல் புக் பண்ணியாச்சு, ஷவர் பேனல், அப்புறம் வால் மவுண்ட் க்ளோசெட். அது க்ளாசெட்லாம் வந்து வால் மவுண்ட் க்ளாசெட்லாம் புக் பண்ண வேணாம், புக் பண்ணிருக்கு. உங்க இதெல்லாம் ரெடி கார்ல இருக்குது. அதுல ஒரு ஐட்டம், அதுக்கு உண்டான ஒரு ஐட்டம் மட்டும் நான் காட்டுறேன். ஏன்னா இப்ப இதுதான் உங்களுக்கு கொடுக்கும், நாங்க வைக்க இடம் இல்ல, அதனால இத ஃபிக்ஸ் பண்ணனும். இப்போ செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணனும். அதனால நாளைக்கு எத்தனை பேர் சைக்கிள கொடுக்கணும் இத. ஆமா, இது என்னப்பா இது எப்படி தரகிறது? உங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? சரி ஓகே, இந்த ஒரு மிஷின் அதெல்லாம் அவங்க அப்புறம் பார்க்கட்டும். டூர்ல பாத்ரூம் டூர்ல இதெல்லாம் பார்க்கட்டும். இது வந்து இப்படி மேல பிரஸ் பண்ற மிஷின். இது ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணனும். அது உள்ள பாத் டப் ஃபிக்ஸ் பண்ண, அந்த பாத் டப் தென் அந்த டப், அந்த தண்ணி டப், தண்ணி டேங்க் ஃபிக்ஸ் பண்ணனும். அதுக்கப்புறம் ஏர்ல இருக்கிற கக்கூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லணும்னா இவங்க ஜாகுவாரோட இதுல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால் ஹக், வால் மவுண்ட் ஹேங், வால் மவுண்ட், வால் ஹேங், வால் ஹேங் இல்ல ஹங்கு, வால் ஹங்குன்னு என்னமோ போட்டிருந்தது. அது என்னவா இருக்கட்டும். நான் அப்பவே வந்து நான் பண்ணேன், தயவுசெய்து இதையாச்சும் கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு. இருங்க அவசரப்பட்டு இது பண்ணாதீங்க, அப்புறம் வாரண்டி போயிட போகுது அப்படின்றாங்க. இப்ப எல்லாம் வந்துச்சு. எனக்கு ஒரு கவலையா இருந்தது. ஏன்னா நான் இப்ப வந்து ஒரு இது ஒண்ணு புக் பண்ணிருக்கேன். அது எப்படி வரும்னே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம். அது ஆன்லைன்ல யாருமே அதுக்கு வந்து நாங்க இது பண்ண முடியாது, நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. எல்லாமே வாங்கிட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் புக் பண்ணியாச்சு. வீட்டு ஏன் அந்த பெரிய ஷவர் எடுத்தீங்களா? என் ரூமுக்கு எடுத்தாச்சுடா. பேனல் உனக்கு தான். ஷவர் பேனல் உனக்கு ஷவர் வரும், எல்லாமே வரும். என்ன காட்டு, நான் சொல்றேன், அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ இப்படி நின்னு வச்சுக்கேன், தலையில விழுகும், தலையில ரெயின் மாதிரி ஊத்தும். அது ஒண்ணு. ஹேண்ட் ஷவர் இருக்கு. ஹேண்ட் ஷவர் இருக்கா? இன்னொன்னு வந்து நெஞ்சில் அடிக்கும். ஆமா, மசாஜ் மாதிரி நெஞ்சில் அடிக்கும். எல்லா பக்கமும் வச்சுன்னு கிடக்கும். அப்படியே நின்னுங்களா மாடு மாதிரி. ஹாட் வாட்டர் வேணும்னா ஹாட் வாட்டர் வச்சுட்டு. இதுல ஒரு கூத்து இருக்கு தெரியுமா? ஷவர் பேனல் வைக்கிறதுக்கு மோட்டர் வைக்கணுமாமா தெரியுமா? அந்த மோட்டர் 20,000 ரூபாய்க்கு மேல. அப்பதான் ஃபோர்ஸ் வருமா, இல்லன்னா தண்ணி எல்லாம் விழுகாதான். அது 20,000க்கு மேலயா. அது மாட்டினாதான் ஒரு ஷவர் பேனலுக்கு தண்ணி வருமா. யார் ரூம்ல மாட்டீங்களோ இல்ல அது யார் ரூம்ல மாட்டீங்களோ, மொத்தமா மேல மாட்டணும். மேல மொத்தமா மாட்டிட்டா மோட்டர் தனியா வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அதுக்கு ஃபோர்ஸுக்குன்னு ஒரு தனி மோட்டர் வைக்கணுமாமா. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? அதெல்லாம் ஒர்க் ஆகும். ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து ஹார்பிக் போடக்கூடாதான் வால் மவுண்ட் டாய்லெட்டுக்கு. அதுக்கப்புறம் ஆசிட் ஊத்தக்கூடாதான். துணி வச்சு துடைக்கணுமா. அது எங்களுதுக்கு, உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் எப்படி தெரியுமா? அதெல்லாம் என்ன கலர் பாத்ரூம்? அதெல்லாம் இனிமேல் தான் தீம் சூஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும். நீ வேணா உன் சாய்ஸ், உன் தீம்ல நீ சூஸ் பண்ணிக்கோ கலர். என்ன கூட்டு போங்க அடுத்த வாட்டி. ஆஷ் கலர். டைல்ஸ்க்கு தானப்பா ஆஷ் கலர். உனக்கு ஆஷ் நான் சூஸ் பண்ணேன். ஓகேவா? சிங்க் எல்லாம் வேணும்னா நீ தான் வந்து சூஸ் பண்ணணும். அதான் சிங்க் எல்லாம். அப்ப நீ உன் ரூமுக்கு வேணும்னா நீ தான் வரணும். ஓகே. இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை நடந்துட்டு இருக்கு. எப்ப போலாம் உன் ரூமுக்குனா? சண்டே தான் லீவ். இல்லப்பா, டைல்ஸ் டைம்ல தான் அவன் வரணும். அவன் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அவன் செலக்ட் பண்றான்றான் அவன் ரூமுக்கு. விரும்ப போட்டோ எடுத்து ஏஐல போட்டு பாக்குறேன். ரூம் செலக்ட் பண்ணி கொடு அப்படினா அந்த மாதிரி பண்ணி பாரு. போனா தான் போட்டோ எடுத்துனாங்க ஒழுங்கா எல்லா ரூமையும். ரூம் போட்டோ இது பாத்ரூம் போட்டோ எடுத்துட்டு வந்தா அதுவே பண்ணி தருமா? போட்டோ வரும். சரி, ட்ரை பண்ணி பாப்போம். அது ஆனா இப்ப வாங்கிட்டோம் ஒரு சில இதெல்லாம். எப்படியா இருந்தாலும் ஹேண்ட் ஷவர் பேனல் தான். சரி ஓகே, மோனா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மௌலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இதோட நீ இப்ப எங்க போற? சினிமாக்கு போறியா? Yes, I am going to வீரமல்லு. சரி ஓகே, பை. See you, bye. Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட Instagram பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, bye.